இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய கதையின் தலைப்பு உத்தவர். உத்தவர் என்றொரு அமைச்சர் இருந்தார். அவர் இப்பொழுது கிருஷ்ணனிடம் மிகவும் சிநேகிதமாக இருந்தார். இவரை கிருஷ்ணர் அழைத்து தன்னுடைய வளர்ப்பு தந்தை தாய்களையும் மற்றும் கோபியர்களிடம் போய் அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வாருங்கள் என்று அனுப்பினார். உத்தவரும் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே இவர் வளர்ந்த தாய் தகப்பன் மற்றும் கோபியர்களுக்கு சென்று தகுந்த ஆறுதலை கொடுத்து அவருக்கு ஞானத்தை புகட்டி அவர்களுக்கு ஆற்றுப்படுத்தினார். இதிலே கோபியர் ஓரளவு ஆற்றுப்படுத்தியது ஓரளவு அதற்கு உடன்பட்டார்கள். தந்தையார் நந்தகோபர் அவர்களுக்கும் குழந்தை பிறக்கும் போதே இவர் பரமாத்மா என்பது அவருக்கு தெரிந்தது. எனவே அவரும் ஆறுதல் இருந்தார். ஆனால் வளர்த்த அன்னை அதிலே மட்டும் எந்த விதமான ஒரு உடன்பாடும் ஏற்படவில்லை. ஏனென்றால் யசோதை அவரை கண்ணும் கருத்துமா தன்னுடைய குழந்தையாகவே வளர்த்து வந்தார். தன் குழந்தை இல்லை என்பதும் தேவையின் குழந்தை என்பதை அறிந்து முதல் மிகுந்த விசனத்தோடும் கவலையோடும் இனி கிருஷ்ணர் தங்களை பார்க்க வருவாரா என்ற ஐயத்தோடு இருந்ததிலே இவருடைய உத்தவருடைய அவருடைய ஞான மொழிகள்லாம் அவளிடத்தில் ஈடுபடவில்லை. வளர்த்த தாய் அல்லவா, அதனாலே இருந்தார்கள். அப்படி இருந்த ஒரு காலத்திலே அவரும் எவ்வளவோ அவருக்கு எடுத்து சொல்லி பார்த்தார். ஆனால் அது எந்த விதத்திலும் வளர்த்த தாய்க்கு ஒரு பொருட்டாகவே நினைக்க முடியவில்லை. கோபியர்களும் கிருஷ்ணன் மீது ரொம்ப பிரேமையாக இருந்தார்கள். சதா காலம் அவனை ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்து கொண்டே இருந்தார்கள். இருந்தாலும் ஓரளவு உத்தவர் அவர்களுக்கு நல்ல ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தார். இங்கே 2 பேரிடம் அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். ஒருத்தி அந்த கூனியாக இருந்தவள், அவளுக்கு தான் வீட்டிலே வந்து அவருடைய அதிதியாக இருப்பதாக சொல்லியிருந்தார். அதே மாதிரி அங்கே சென்று அதிதியாக வந்தார். அடுத்தது அக்ரூரர் அவருக்கு பணிவிடை செய்ய விரும்பினார். எனவே அவருடைய இல்லத்திற்கு சென்றார். அவர் பிறகு பாத பூஜையெல்லாம் செய்து அந்த தண்ணீர் எல்லாம் எடுத்து தான் அதை பருகி தன் இடத்திலே ஒரு கிருஷ்ணர் கொண்டிருந்த ஒரு அன்பை அந்த இடத்திலே அவர் பெற்றுக்கொண்டார். அந்த இடத்துல அக்ரூருக்கு ஒரு வேலை கொடுத்தார். நேராக அங்கே தன்னுடைய அத்தை வீட்டிலே வசுதேவரின் தங்கை குந்தி என்பதனாலே அவர்களிடம் சென்று அங்கு அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் பஞ்சபாண்டவர்கள் எப்படி இருக்கிறார் என்பதெல்லாம் போய் பார்த்து விசாரித்துட்டு வர சொன்னார். அங்கே சென்றவுடன் குந்தி அவரிடம் அவர்கள் இருவரும் கிருஷ்ணரும் பலராமரும் இங்கே நேராக வந்து தங்களுடைய துயரங்களாம் தீர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் என்று சொல்ல சொன்னால் அதையும் கேட்டுவிட்டு வந்தார். இந்த அளவிலே இதை நாம் சரி செய்கிறோம். நாளை தினம் ஜராசந்தன், காளையவனன், முகுந்தன் 3 பேரையும் நாளை தினம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஏன் நேரம் ஆயிடுச்சு?